தீவிர புயலாக வலுவடைந்திருக்கிறது மோந்தா புயல். மத்திய மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்திருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவுக்குள் தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த 24ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக நேற்று புயலாக உருவாகி இருந்தது. இந்த புயலானது தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த நிலையில் நேற்று பகல் நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை என தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நெருங்கி வந்த நிலையில் நள்ளிரவு முதல் வடக்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை விட்டு விலகி ஆந்திர மாநில கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 5:30 மணி அளவில் இந்த மோந்தா புயலானது தீவிர புயலாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தீவிர புயல் மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவின் அருகே இன்று மாலை அல்லது இரவிற்குள் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த தீவிர புயல் மோந்தா கரையை கடக்கும் நேரத்தில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த தீவிர புயல் மோந்தா தற்போது ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திற்கு 190 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் காக்கிநாடாவிற்கு 270 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் விசாகப்பட்டினத்திற்கு 340 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் ஒடிசா மாநிலத்தின் கோபால்பூருக்கு 550 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையிலும் மையம் கொண்டிருக்கிறது. புயல் கரையை கடக்க உள்ளதால் ஆந்திர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையும் அதிக காற்று வீசக்கூடும் என்பதற்கான சிகப்பு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் இன்று தமிழ்நாட்டிற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் புயல் கரையை கடக்க உள்ள காக்கிநாடா துறைமுகத்திற்கு பெரிய அபாயத்திற்கான 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.